வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு இப்போ சோஷியல் மீடியால நாம எங்க பார்த்தாலுமே போயிட்டு இருக்கக்கூடியது சேலம்ல விஜய் அவர்கள் பேசின பேச்சு குறித்த விவாதம் தான். விஜய் அவர்கள் எப்பவும் போல சேலத்திலையுமே டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காரு. இதுல சேலத்துல விஜய் அவர்கள் பேசின ஃபுல் ஸ்பீச்லயுமே பார்த்தோம் அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த முக்கியமான 5 பாயிண்ட்ஸையும் தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். யாரை பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு, எதன் அடிப்படையில விஜய் அவர்கள் அந்த 5 கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத இந்த பதிவுல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்டுக்கு காசு. சேலத்துல விஜய் அவர்கள் பேசும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. வண்டி வண்டியா பணத்தை கொட்டுவாங்க. 1000, 2000, 3000, 5000ன்னு வண்டி வண்டியா பணத்தை கொட்டுவாங்க. அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்களுடைய காதலையே பிஸ்ல ஊதி விடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றது எதனால பதிவு பண்ணியிருக்கிறாரு, எதன் எதிரொலியா பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டம் மேற்கொண்ட அதே பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியானது. கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது இந்த செய்தி வெளியானதுக்கு அப்புறம் முதல்வர் அவர்கள் ஒரு காணொலியுமே பேசி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அந்த 5000 ரூபாய் எதுக்காக மகளிர் உரிமை பெறக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான விளக்கத்தையுமே முதல்வர் அவர்கள் அந்த காணொலியில பேசியிருந்தாங்க. அதாவது அந்த 5000 ரூபாய் என்னென்ன தொகை அப்படின்னா, அந்த பிப்ரவரி மாசத்துக்கான 1000 ரூபாய் வழக்கம் போல, அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 மாதங்களுக்கும் சேர்த்து முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாசம், ஏப்ரல் மாசத்துக்குன்னு. ஸோ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய். மிச்சம் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோடைக்கால சிறப்பு தொகையா ஒரு 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறும் ஒரு அக்கௌண்ட்டுக்குமே அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விளக்கத்தை முதல்வர் அவர்கள் அவர் வெளியிட்ட காணொலியிலே பதிவு பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மகளிருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உரிமை தொகையை தடுக்கிறதுக்கு மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள்லாம் சூழ்ச்சி வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அது தொடர்பா கோர்ட்ல கூட வழக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இனி வரும் காலங்கள்ல இந்த 3 மாதங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த பீரியட் வர வரைக்கும் அந்த காலங்கள்ல உங்களுக்கு வழங்கப்பட முடியாம போயிடும். அதனால நீங்க கஷ்டப்பட்டுருவீங்களோ அப்படின்றதுக்காக தான் முன்கூட்டியே இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. கூடுதலா 2000 ரூபாய் கோடை சிறப்பு தொகையா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த 5000 ரூபாயை 3 மாதத்துக்கும் சேர்த்து வைத்து செலவு பண்ணுங்க, முடிஞ்சா சேவ் பண்ணவும் பாருங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் ஒரு காணொலி பதிவிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்லயே கூட விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு பதிவுமே ஆப்போசிட்டா போட்டிருந்தாரு. எப்பவுமே பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்துல 15வது தேதி தான் அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றத வரவு வைப்பீங்க. இப்ப 13ஆம் தேதி, அதாவது தாவேகா பரப்புரை கூட்டம் நடத்தக்கூடிய அந்த 13ஆம் தேதியே வரவு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி விஜய் அவர்களுமே ஒரு பதிவை போட்டிருந்தாரு. ஸோ இதன் எதிரொலியா தான், இதை நோட் பண்ணி தான் விஜய் அவர்கள் உங்களுக்கு 1000, 2000 ரூபாயில ஆரம்பிச்சு 5000 ரூபாய் வரைக்கும் பணத்தை கொட்டுவாங்க. அந்த பணம் எல்லாம் உங்களுடைய தான், வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கிக்கிட்டு அவங்களுடைய காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் திமுகவினுடைய இந்த செயலை விமர்சிச்சிருக்கிறாரு. அடுத்ததா 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓனா சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல 1% ஓட்டையாவது வாங்கி காட்டுங்க பார்க்கலாம், அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சேலத்துல பேசினப்போ சவால் விட்டுருக்காரு. யாருக்கு அப்படின்னா, ஏடிஎம்கேக்கும் சவால் விட்டுருக்காரு, டிஎம்கேவுக்கும் சவால் விட்டுருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில அடுத்தவங்களோட அட்ரஸ்ல இருந்துகிட்டு தான் நீங்க எல்லாரும் ஏன் மேல விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதாவது அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள்னு இவங்க எல்லாரும் ஆரம்பிச்ச கட்சிக்கு கீழே தான் இப்ப நீங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சா உங்களால சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று 1% ஓட்டை வாங்கி காட்டுங்க பார்க்கலாம், அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் விமர்சனமா வச்சிருக்கிறாரு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா டிஎம்கே மேலையும் விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு, ஏடிஎம்கே மேலையும் விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அதாவது
அண்ணா அவர்களுக்கு கீழே அவங்களுடைய தலைமையில ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களுடைய வழிகாட்டுதல் ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக அப்படின்ற ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியில அண்ணா அவர்களுடைய அட்ரஸ்ல அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியில் தான் இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திமுகவை விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு கீழே அவங்களுடைய அட்ரஸ்க்கு கீழே தான் நீங்க எல்லாரும் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவும் வந்துட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் 2வது பாயிண்ட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் திட்டம். அதாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆரம்பிச்சது தான் இந்த ஒரு திட்டம். 2026 டிசம்பர் 9ஆம் தேதி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டத்தை வந்துட்டு முதல்வர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நகர்ப்புறங்கள்லையும் ஒரு கிராமப்புறங்கள்லையும் ஒரு தெருவுலையும் இருக்கக்கூடிய ஒரு வீடா சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய ஊருக்கு இந்த தேவை வேணும், எனக்கு இந்த தேவை வேணும் அப்படின்னு அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு டிஜிட்டலில் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே திமுகவை சார்ந்தவங்க திமுக நிர்வாகிகள் நோட் பண்ணி அதை வந்துட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமா மாற்றக்கூடியது தான் இந்த உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை தான் திமுக இப்போ சமீபத்தில் அமல்படுத்தி இருந்தாங்க. அதுக்கான வேலைகளுமே வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை தான் விஜய் அவர்கள் சேலத்தில் விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா ஆட்சி ஆரம்பிச்சு 4.5 வருஷம் 4.25 வருஷம் கடந்துருச்சு. கடைசி நேரத்தில் போய் நின்றுட்டு ஒரு வீட்டு கதவையும் தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மக்களோட கனவு என்ன அப்படின்றத நானே சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். அதாவது என்னன்னா 2019, 2021, 2024 இந்த தேர்தல் எல்லாத்துலயுமே மக்கள் எதுக்காக உங்களுக்கு அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வந்து ஏதாவது நல்லது அவங்களுக்கு பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை தான் வந்துட்டு நடத்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு தாவேக்காவை ஆட்சியில அமர்த்தக்கூடியதுதான் மக்களுடைய கனவு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசி திமுகவுடைய உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டத்து மேல கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காரு. அடுத்ததா 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பப்போ திமுக அதாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய மாநில அரசு மத்திய அரசு மேல நிதி கொடுக்கல, நிதி எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்ற ஒரு புகாரை வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதையுமே வந்துட்டு குறிப்பிட்டு விஜய் அவர்கள் சேலத்துல விமர்சிச்சிருக்கிறாரு. அதாவது டிஎம்கே அதாவது ஆளும் கட்சி எந்தெந்த இடத்துல மத்திய அரசு நிதி கொடுக்கல, நிதி வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா மெட்ரோ பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. முதல் கட்ட வேலைகள் பாதி வேலைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 50% வேலைகள் வந்துட்டு மிச்சம் இருக்குது. அந்த 2ஆம் கட்ட வேலைகளை தொடர்றதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல, நிதி கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரை மாநில அரசு எடுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அதை நம்மளும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் 2வது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த மீஞ்சாம் புயல், அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துல வெள்ள நிவாரணத்துக்கான நிதி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக மத்திய அரசு கிட்ட மாநில அரசு 36,000 கோடி கேட்டிருந்தாங்க. ஆனா மத்திய அரசு 36,000 கோடி கொடுக்காம ரொம்பவே குறைந்த அளவுக்கான நிதியை மட்டும்தான் தமிழக அரசு கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு குறிப்பிட்டு தமிழக அரசு தேவையான நிதியை கொடுக்காம ரொம்பவே குறைவான நிதியை கொடுத்திருக்கிறாங்க, நிதி வரல அப்படின்ற மாதிரியான புகார்களை எடுத்து வச்சிருந்தாங்க. அடுத்ததா 3வதா பார்த்தோம் அப்படின்னா சமக்ரா சிக்ஸா போன்ற கல்வி திட்டங்களுக்கு தேசிய கல்வி முறையை பின்பற்றல அப்படின்றதுக்காக நிதியை கொடுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்குமே வந்துட்டு நிதி வரல அப்படின்ற ஒரு புகாரையுமே தமிழக அரசு மத்திய அரசு மேல எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி எப்பவுமே மாநில அரசு அதாவது டிஎம்கே மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்காம நிதி வரல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தது அப்படின்னா நான் உங்களுக்காக தான் அதாவது மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கிறேன், மக்களுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் போராடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அடுத்ததா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்கிறாருன்னா பொலிட்டிக்கல் பாம் ஒன்று நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே தாறுமாறா கூட்டணி கட்சிகளில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதாவது எதை பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாருன்னா அவருடைய முதல் மாநாடு தாவேகாவினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது இல்லையா, அப்பயே விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தாவேகாவோட கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில அதிகாரமும் பங்கும் வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசியிருப்பாரு. அதை தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படின்றது இங்க நிறைய கூட்டணி கட்சிகள்ல தாறுமாறா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு.
அவர் எந்த கூட்டணி கட்சிகளை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு தான் வந்து விஜய் அவர்கள் இந்த இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, ஸோ கூட்டணியை வந்துட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி வேணும், அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை திமுக கிட்ட எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் டிவிகேல போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்துட்டு கோரிக்கைகளை எடுத்து திமுக கிட்ட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த அரசியல் விஷயங்கள் கசிஞ்சிட்டு தான் இருக்கு. அங்கங்க நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாங்க. அந்த நேர்காணலில் கூட இது குறித்து அவர் வந்துட்டு பேசியிருப்பார். அதாவது என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது சாத்தியம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பேசியிருப்பார். ஸோ அவர் பேசின அந்த விஷயத்திலிருந்தே காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை திமுக கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுது. ஸோ இதை நோட் பண்ணி தான் விஜய் அவர்கள் சேலத்தில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி கட்சிகளை வந்துட்டு எடுத்துப்பாங்க, பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் ஆட்சியில் அதிகாரம் பங்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து தனியாக இருந்துக்குவாங்க திமுக அப்படின்ற மாதிரி விமர்சித்து பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்க்கு மறைமுகமாக விஜய் அவர்கள் ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இந்த சேலத்தில் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த 5 விஷயங்களும் தான் விஜய் அவர்கள் சேலத்தில் பேசினதுல ரொம்பவே முக்கியமான விஷயங்களா தென்படுது. விஜய் அவர்கள் சேலத்தில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது மக்களாகி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.